அனைவருக்கும் காலை வணக்கங்க. 11 மணிக்கு ஆன் பண்ணேன். மணி பார்த்தீங்கன்னா 11:37 ஆயிடுச்சு. இப்போதான் ஃபர்ஸ்ட் ஆர்டரே போட்டிருக்காங்க போர்ட்டரில். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாலி கிராமத்தில் எடுத்துக்கிட்டு ராயப்பேட்டை ட்ராப்பு 129 ரூபா தான். ஆர்டரே வர மாட்டேதுங்க. போர்ட்டரில் இருந்தால் தான் ஆச்சுன்னு தெரில. இவ்வளோ தான் பிக்கப்பு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வண்டி இப்படி ஓரமாக ரோட்டில் தான் விட்டு போகணும், உள்ளே விடக்கூடாது. ஹெல்மெட் போட்டு போகலாமா? ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். ஹெல்மெட் போட்டு போகலாமா? போட்டு போகலாம். இப்படி வச்சுட்டீங்களா? அவ்வளோதாங்க, ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. இது பார்சல் தான். ஐயோ, உள்ளே போயிட்டு எவ்வளோ நேரம் லிஃப்ட் ஒர்க் ஆகலை. ஸ்டெப்ஸ்லேயே 9வது மாடிங்க. ஸ்டெப்ஸ்லேயே ஓடி போயிட்டு வாங்கிட்டு வரேன். லிஃப்ட் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கேமரா உள்ள எடுத்துட்டு போக கூட சொல்லிட்டாங்க, இல்லைன்னா வீடியோ எடுத்துருக்கலாம். 9 கிலோமீட்டர் காட்டுதுங்க, 1/2 மணி நேரம். வராரு டிவியில் இருக்கு. நீங்க தானே கிளம்புனீங்களா? ஓகே. ஒரு பகத் பாசில் ஒரு படத்துல எடுத்திருப்பாரு இல்லையா, அந்த படத்துல பாருங்க ஒரு ரோல் பண்ணிருக்காரு. காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பாரு. படம் பேர் சரியா ஞாபகம் இல்லை. ராயப்பேட்டையில் ஒரு ஆர்டர் போட்டாங்க, அதே ராயப்பேட்டைக்கு அதான் வந்துட்டேன். ஷாப் நம்பர் 281. ஆமாம் ஆமாண்ணா, நீங்களா? தெரியல, பின்னாடி புக் பண்ணுங்களா? எந்த பார்சல்? கீழே ரெண்டு. ஓகே. ராயப்பேட்டையில் 2வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. அவர் என்ன சொன்னாரு, இது ஆட்டோல தான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணி வர வச்சாங்களாம். திரும்ப என் பைக் புக் பண்ணுங்கன்னு அப்படின்னு கடையில் வேலை பார்க்குற கேட்டாரா. அவர் சொன்னாரு, இது வந்ததான் வந்துட்டு எதுக்கு ஆர்டர் கேன்சல் பண்றீங்க, நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கூட தர சொல்றேன், எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 25 கிலோ இருக்கும். 20 கிலோ தான் லிமிட்டு. 25 கிலோ இருக்கும், எடுத்துட்டு போங்க, எக்ஸ்ட்ரா கூட தர சொல்றேன்ட்டாங்க. ஏன்னா நம்ம ராயப்பேட்டை தான் போறோம். முன்னாடி ராயப்பேட்டை தான். சரி, அங்கதானே போறோம், போறது தானே எதுவுமே கொடுத்துட்டு போகலாமே சொல்லிட்டு தான் எடுத்துட்டு. நான் வந்துட்டீங்க மேடம். ஆனால் எமர்ஜென்சி வேடா மேடம்? எமர்ஜென்சி. ரைட்டா, ஓகே. நீங்களா? $129. 29. சரிங்க. ரெண்டாவது ஆர்டர் எடுத்து கொடுப்போம்.
ஓ ஆண்டவா உங்களை படைக்கிற கஷ்டம்லாம் அனுபவிக்கிறதுக்கா. சாருக்கு வேற ஆர்டர் போடுறாங்க, 87 ரூபா எடுத்துருவோமா? எடுத்துருவோம். ரெண்டாவது கொடுத்துரு, சாருக்கு போடு. ரெண்டாவது ஆர்டர் கொடுத்துரு. ரெண்டாவது ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆனால் பேமெண்ட் ஒன்றும் வாங்கலை. அவங்க அப்பா வரணுமா, அவங்க பையன் தான் இருக்காரு. இப்போ வந்தாலும் அனுப்பி சொல்லி சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன். பாரிஸுக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க 87 ரூபா. பாரிஸ் போன நிறைய ஆர்டர் கிடைக்குமே சொல்லிட்டு அது ஆர்டர் எடுத்துட்டேன். பேமெண்ட் அவ்வளோதாங்க. 3வது ஆர்டர் எடுத்தாச்சு. கோட்டை கோட் ஷூட்டுன்னு போட்டுருந்துச்சு. நம்மளும் ஒரு நாள் கோட் ஷூட்லாம் போடலாம். இருங்க. ஜென்டில் மேன் கோட்டம். ஜென்டில் மேன், நானும் ஜென்டில் மேன் தாங்க. இங்கே 3வது ஆர்டர் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ராபிட் ஆப் ஒர்க் ஆக மாட்டேதுன்னு தெரியல. நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. ஆனால் ஃப்ளைட்லேருந்து போட்டோ எடுத்துட்டேன், ஒர்க் ஆக மாட்டேங்குது. எப்படி அந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணணும்? என்னடா ஆச்சு உனக்கு? டேய் நெட்வொர்க் நல்லா தான்டா அது. வெறுப்பாத்துறான் பாரு. நிப்பாட்ட முடியுமா? பிராட்வேல எங்க போகணும்? பிராட்வே ஒரு ஸ்டாப் தானே. ஸ்ட்ரெயிட்டாக தான் போகிறேன். வாங்க உட்காரு. 7130வா? ஓகேண்ணா. நிப்பாட்டி விட்டுறீங்களா? உட்காரு. வருகிறீங்களா? எனக்கே தெரியலமா, நானும் லொகேஷன் பார்த்தா வரல. சரி அன்னைக்கு வந்து அந்த சாப்பாடு பார்சல் எடுத்துட்டு போனோம்ல, அதே லாட்ஜ் தாங்க. ஹோட்டல்ல புக் பண்ணிருக்காங்க. அந்த லாட்ஜ் தான் நேம் போட்டுக்குது. என்ன போட்டுருமா? ஆனா அந்த லாட்ஜுக்கு முன்னாடியே இருக்கணுமா? அந்த நேஷனல் லாட்ஜ் இருக்கு இல்லையா? வாங்க வாங்க. இந்த ரேபிடோ 2வது ஆர்டர் க்ளோஸ் பண்ணவே இல்லைங்க. அது இது மாதிரி ஒர்க் ஆக மாட்டேங்குது. சம்திங் எனக்கு ராங்லே வருது. காலையில் அப்டேட்லாம் கேட்டுச்சு. மொத்தம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. 3வது ஆர்டர் இப்போ கொடுக்க வந்துட்டேன். வீட்டில் 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 வேணும். நேற்று வந்து வைக்கணும். என்னதான் அர்ஜென்டா தெரியல எனக்கு.
போறதுக்கு என்ன இருக்குது எனக்கு ஆனா இந்த ஆப் ஒர்க் ஆக மாட்டேன்னு கவனில் இருக்கிறேன். ஏங்க அதே ரிக்ஷாங்க அன்னைக்கு வந்தாரு. இவர் என்னைக்குமே வந்துடுறாருங்க. வீடியோ எடுக்கும்போதெல்லாம் வீடியோவில் அந்த ரிக்ஷா வந்துடுறாருங்க. அன்னைக்கு தான் பேசணும் இவரை பற்றி. ஆட்டோ வரது பின்னாடி தான் இருந்ததுன்னு 87 87 மூணாவது கொடுத்தாச்சு. ஆனா என்ன ஒண்ணு ரேபிட் வேலை செய்ய மாட்டேது. ரேபிட் ஆப் ஒர்க் ஆக மாட்டேதுங்க. இன்னும் ரெண்டாவது ஆட்டோ க்ளோஸ் பண்ணல. வெயில் வேற பயங்கரமா அடிக்குது. இதெல்லாம் தெரியல, எல்லாம் எதிர்பார்க்குறானுங்க நம்மள. 4வது ஆர்டர் தானே பிக்கப் பண்ண வந்தாச்சு. 4வது ஆர்டர் போட்டாங்க. பாரிஸ் வந்து எடுத்துட்டு மாங்காடு 282 ரூபா போட்டாங்க. எடுத்துட்டாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். எதுவும் பெரிய ஆர்டர் வரல. இது ரேபிடா வரையா ஒர்க் ஆகுதுங்க. அது பெரிய பிரச்சனையா இருக்குது. அந்த 2வது ஆர்டர் எடுத்தா இன்னும் க்ளோஸ் பண்ணல. அது என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு இன்கம்மே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆர்டர் தான் எடுத்துட்டு போகணும் இங்கிருந்து. ஒரே ஒரு பார்சல் சார் வாங்கிட்டு எடுத்துருங்க. சின்ன வந்து தள்ளி விடுவானா சொல்லு. சார் சின்ன வண்டி வருதுண்ணா தள்ளி விடுவானா? இல்லை சார், அவ்வளோ தான் கிளம்பிட்டேன். ஓகே சார். ஆனா ஒரே ஒரு புக்கு மட்டும் வாங்கிட்டு என்ன எடுத்துருக்கணும். சும்மா வீடியோ பண்றதுக்கு. வீடியோ எதுக்கு? ஓ அவர்கிட்ட கேட்ட எடுத்து சொல்லிட்டாரு. அங்க இருந்தா இருப்பாருங்க. அவர் போலீஸ் தானே? அவர் தான் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுவாரு சார். இது கேமரா யூஸ் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கன்னு சொன்னாரு. யார் பர்மிஷன்? அவர் சொல்றாரு. அவ்வளோதாங்க, மகளை பார்த்து எடுத்தாச்சு. யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணுங்க கேமரா எடுக்கிறதுக்கு? அடுத்ததோட பர்மிஷன் இல்லாத எடுக்கக்கூடாது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இந்த போலீஸ் சார். இந்த நேரம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கொஞ்ச நேரம் அவர் நம்மளுக்கு பாடம் எடுப்பாருங்க. அடுத்தவங்களோட பர்மிஷன் இல்லாத இப்போ ஃபோன் எடுத்து நீங்கள் வீடியோ எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்லை சார் அப்படி எடுக்க முடியாது சார். அந்த மாதிரி தான் எப்படி நீங்கள் கேமரா வச்சு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டாரு. இல்லை சார் அந்த மாதிரி எடுக்க மாட்டோம். அவங்களோட பர்மிஷன் வாங்கிட்டு தான் சில பேருக்கு அவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுன்னு கேட்பேன். கேட்பேன் யாராவது இந்த மாதிரி கப்பல் எடுத்துருக்கேன் சார். நிறைய பேருக்கு ஃபோட்டோ போடவே இல்லை நான் அப்படி சொன்னேன். சரிப்பா பார்த்து கேர்ஃபுல், இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, பர்மிஷன் வாங்கி யூஸ் பண்ணாரு. எதுக்கு சார் சொல்றேன்? இந்த கடைக்காரர் தான் நம்மளை கேட்டு விட்டாரு. போலீஸார் பண்ணிதான் இருந்தாரு. கடையில் ஒருத்தர் தான் அந்த மாதிரி எப்படி பர்மிஷன் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாரு. பின்னாடியே நீ பாட்டு எடுக்கிறேன் என்ன
வருங்க. வண்டி எப்படி பின்னாடியே வருங்க நீங்க மாத்திரம். பக்கத்துல என்ன வேகமா வந்துட்டே இருக்கீங்களா? பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் இல்லை, இந்த பெட்ரோல் பக்கத்துல பெட்ரோல் இல்லையா? வண்டியும் பெட்ரோல் இல்லை. வேற எங்க இருக்கு? எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்த கோட்டை தாண்டி கேஸ் போட்டுருவாங்களான்னு கேக்குறேன். அவனை போடுங்க நினைக்கிறேன். ரோடு மேலே நிக்கணும். அதான் போட்டிருப்பாங்க எப்படி மேலும். பார்க்க மாட்டாங்க. ரோடு தாண்டா கண்டிப்பா போட்டு வாய்ப்பு இருக்கு. ₹100. ₹100. எனக்கு அதிகமா வண்டி ஓட்டல. இப்போ டிஸ்கவுண்டா? ஒன்பது வாட்டி நீங்க 500 பெட்ரோல் பண்ணீங்கன்னா டிஸ்கவுண்ட் போடுறது. ஓஹோ. ₹9 புரியல. 9 10 போட்டா எப்படி கவுண்ட் பண்றது? இல்ல கார் வாங்கி தருவாங்க. இந்த நாள் எந்த நாளும் இந்த பெட்ரோல் இந்த நாளில் மட்டும் கார்டு எப்படி வாங்குறது? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போட்டோ தான் கொடுத்தீங்க. ஓகே, பரவாயில்லைங்க. லட்சத்துக்கு 10 வாட்டி, லட்சத்துக்கு 10 டைம் ₹500 பெட்ரோல் போடணுமா? அப்பனா ₹5000 டோட்டல் போடணும். ₹5000 பெட்ரோல் போட்டீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ. ₹100 பெட்ரோல் ஃப்ரீ. 9 வாட்டி நீங்க ₹500 போட்டுங்க. 10வது டைம் ₹500 போடுறீங்கன்னா அப்ப ₹600 பெட்ரோல் எடுப்பாங்க உங்களுக்கு. பரவாயில்ல, 1 லிட்டர் ஃப்ரீயா வருதுல்ல. ஆனா நம்ம வந்து ₹100 தானே பெட்ரோல் அடிக்கிறோம். ₹500 என்ன அடிக்கிறது? நாலாவது ஆர்டர் டிராப் லொகேஷன் தாங்க வந்தாச்சு. நாலாவது ஆர்டர் கொடுத்து முடிச்சாச்சு. ஆர்டரே வரமாட்டுது. ஒரு ஸ்டார் இதுல வேண்டாவது ஓட்டுறன்ற மாதிரி இருக்குது. நாளை வந்து ஜொமேட்டோ ஓட்ட போறேங்க. நாளைக்கு எதனா ஆஃபர் போட்டுருக்கேன். கிறிஸ்மஸ் இல்லை நாளைக்கு எதனா ஆஃபர் போடுவாங்க. நாளைக்கு போய் ஜொமேட்டோ ஓட்டு. இது வேஸ்ட். ஒரு ₹1000 கூட சம்பாதிக்க முடியல. அந்த செகண்ட் ஆர்டர் இருக்குல்ல, இன்னும் க்ளோஸே பண்ணுங்க. ஓட்டுக்கு போட்டால் தான் க்ளோஸ் ஆகும். இது ஓட்டுமே ஆக மாட்டுது. பாருங்க, உங்களுக்கு சம்திங் என்றாங்க. ஏங்க இப்ப வேணா இங்க பாருங்க, அந்த ராபிடோ இருக்குல்ல, இப்பதாங்க ஓப்பனே ஆகுது. 2வது ஆர்டர் எடுத்தேன். ஒரு 12 மணி இருக்கும். மணி 4 மணி ஆகுது. இப்பதான் க்ளோஸ் பண்றேன்னு. ஆப் இப்பதான் ஓப்பனே ஆச்சு. 7130 இங்க பாருங்க, 4 மணி ஆகுது. 4 மணிக்கு யார் ரிக்வஸ்ட் பண்றோம். அவங்க 5வது ஆர்டர் தாங்க போட்டாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா விருதம் பக்கத்துல எடுத்துக்கிட்டு
கேளம்பாக்கம் ஓயமாறு இருக்குல்ல கேளம்பாக்கம், இந்த கேளம்பாக்கம் இப்ப 1.5 கிலோமீட்டர் காட்டுது. 464 ரூபா போட்டுருந்துச்சு, எடுத்துட்டேன். இங்கப்பா. கீழேயாவா? ரைட் இருக்கு உள்ள. ஆமா ஆமாண்ணா. இங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சுதாகரன்றது ஹோட்டல் புக் பண்ணிருந்தாங்க. இந்த கேஸ் இதுவா? ஓகே, நான் பேமெண்ட் ஐடியா. ஓகேண்ணா. அப்போ தான் பார்த்து வெயிட்டா இருக்குது. அப்போமா இது ஒன்றும் மாட்டிக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் சார் எடுத்தாச்சு, கிளம்புவோம். எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 37 கிலோமீட்டருங்க. வாவ், வாங்க போலாம். இந்த பையன் திரும்பி திரும்பி பாக்குறாங்க. அவங்க தம்பி தப்பிட்டு சொல்றான், பின்னாடி ஒரு அண்ணன் கேமரா வச்சுட்டு வராடுறான்னு. அஞ்சாவது டிராப் லொகேஷன் வந்தாச்சு. பிபிஎல் இன்னைக்கு என்ன ஆச்சு, பேப்பர்ல நம்பர் அனுப்பிட்டார். பேப்பர்ல இன்சென்டிவ் இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருந்தான், தீபாவளிக்கு போடான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் இன்சென்டிவ் போட்டிருந்தான். 4 ஆர்டர் பார்த்தா 80 ரூபாய், 5 ஆர்டர் பார்த்தா 100 ரூபாய் இன்சென்டிவ் போட்டிருந்தான். ஆனா அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, நீங்க ஆன் பண்ண உடனே ஆர்டர் வந்துட்டே இருக்கா, அதுல ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் தான் நீங்க எடுக்காம இருக்கணும். மீதி வந்துட்டு 5 தொடர்ந்து 5 ஆர்டர் எடுத்துருக்கணும். இன்னைக்கு ஃபுல் டே நீங்க ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா ஒரே ஒரு ஆர்டர் தான் எடுக்காம இருந்திருக்கணும், மிஸ் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணா மட்டும் தான் அந்த இன்சென்டிவ் உங்களுக்கு கிளைம் ஆகும். ஆனா நான் எத்தனை ஆர்டர் மிஸ் பண்ணிருக்கேன் தெரியுங்களா? சைட்ல போடுறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கால் பண்ணி பேசுவோம். இது போட்டோ சரியா ஆர்டர் வர மாட்டேது, இது சரிப்பட்டு வராது. நம்ம நாளையில வந்து ஜொமேட்டோ ஓட்டுவோம். நாளைக்கு கிறிஸ்மஸ் எதனா ஆஃபர் எதனா போடுவோம், நாளைக்கு ஜொமேட்டோ ஓட்டுவோம். நீங்களா சரி, ஓகே, கொடுத்துட்டேன். நீங்களே பண்றீங்களா? ஆமா ஆமா, ஓகே. கம்மி பண்ணியாச்சு. இதுக்கு 400 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 464 ரூபாய்.
464 55 ரூபா எனக்கு கமிஷன் போட்டோ ஆப்புக்கு. 408 ரூபாய் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 846 ரூபாய் போட்டோவில் ஓட்டிருக்கோம். 846 அப்படிதான் இன்னைக்கு நம்மளுக்கு சொதப்பிடுச்சு. 105 ரூபாய் தான் ஓட்டிருக்கோம். 105 ப்ளஸ் அந்த ரேபிடோ எடுத்துருக்க ஆர்டருக்கு 105 ரூபாய் தான் 150 ரூபாய் கொடுத்தாங்க. அது வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால எக்ஸ்ட்ரா தர சொல்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு 45 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. 996 ரூபாய். 100 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் இருக்கு. 896 ரூபாய் தாங்க இன்னைக்கு ப்ராஃபிட். டுடே ஏர்னிங்ஸ் 896. ஓகேங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு ஜொமேட்டோ ஓட்ட போகிறேங்க. ஓட்ட இனிமேல் ஓட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். போகிற வழியில் ஆர்டர் கட்டாக எடுத்துகிட்டு போகிறேன், இல்லைன்னா சும்மா தான் போகணும்.